அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் அவதானம், அறிகுறிகள் தென்படுபவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 60 மில்லியன் லஞ்ச ஊழல் விசாரணை, மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பு என தகவல். மீண்டும் அதிகரிக்கப்படும் மின் கட்டணம், வெளிவந்துள்ள தகவல். பிக்கு ஒருவரின் மோசமான செயல், நீதிமன்றில் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய போலீசார். தீக்கிரையான ராகலை புரூக்சைட் தேயிலை தொழிற்சாலை. ஹட்டனில் இடம்பெற்ற கோர விபத்து, சிகிச்சை பலனின்றி மற்றும் ஒருவர் மரணம். 1000 வழக்குகள், சிறை செல்லவுள்ள முக்கிய புள்ளிகள். ஜனாதிபதியின் அறிவிப்பால் அச்சத்தில் பலர். போலீசாரின் அதிரடியால் பிடிபட்ட பெண் உள்ளிட்ட 3 சோதனையில் மீட்கப்பட்ட பொருள். நண்பர்கள் குழுவுடன் சென்ற பாடசாலை மாணவனுக்கு நடந்த சம்பவம், பறிபோன உயிர். மௌசாக்களை நீர்த்தேக்கத்தில் வயது பெண் ஒருவரின் சடலம் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். 2026ஆம் ஆண்டில் இதுவரை 25,082 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. பெரும்பாலான நோயாளிகள் கொழும்பு, கம்பகா, மாத்தறை, காலி, ரத்தினபுரி, களுத்துறை மாவட்டங்கள் மற்றும் கொழும்பு மாநகர சபை ஆகிய பகுதிகளில் இருந்து பதிவாகியுள்ளதாக அப்பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரஜூலா சமரவீர சுட்டிக்காட்டுகிறார். மேலும் டெங்கு காய்ச்சலால் இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே ஒருவருக்கு 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் அல்லது அறிகுறிகள் இருந்தால் அது டெங்கு தானா என்பதை உறுதிப்படுத்த உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும். வைத்தியரை அணுகும் வரை காய்ச்சலுக்கு பாராசிட்டமால் தவிர வேறு எந்த மருந்தையும் பயன்படுத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நுளம்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அறிவுறுத்தல்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் மக்களை வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை லஞ்ச ஊழல்கள் குற்றச்சாட்டுக்களை புலனாய்வு செய்கின்ற ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ளதாக வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இது தொடர்பில் அழைப்பு கடிதம் சென்றிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மீண்டும் மின் கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதிர கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மின் கட்டணம் குறைக்கப்படும் என அரசாங்கம் வாக்குறுதி அளித்த போதிலும் எதிர்வரும் 10ஆம் தேதி அளவில் மீண்டும் 11% மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற ஊழலால் ஏற்பட்ட 18 மில்லியன் ரூபாய் இழப்பை மக்கள் மீது சுமத்த வேண்டாம் என சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தியுள்ளது. எனினும் அரசாங்கம் அதனை மறைமுக வரிகள் மூலம் மக்களிடமே வசூலிக்க தயாராகி வருகிறது. அதற்கமே இந்த மாதம் 10ஆம் தேதி அளவில் மின்சார கட்டணத்தை மீண்டும் 11% வரை உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உணவு, மருந்து மற்றும் விவசாய உபகரணங்களுக்கான வட் வரியை நீக்குவதாக கூறிவிட்டு நடைமுறையில் சமூக பாதுகாப்பு வரியுடன் சேர்த்து சுமார் 22% வரை வரி வசூலிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பல்லேகம கேமரத்ன தேரரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் மினுர செனரத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அனுராதபுரம் புனித பூமியில் உள்ள பிரதான விகாரையொன்றின் விகாராதிபதி மற்றும் மேலும் 15 வயதுடைய சிறுமியொருவர் பல சந்தர்ப்பங்களில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டமை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்துக்கு சென்ற விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து விரிவான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். கம்பகா பிரிவின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நடத்தப்பட்ட சோதனையில் நெட்டம்புவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்குமிட விடுதியொன்றில் தனது காதலன் என கூறப்படும் நபருடன் தங்கியிருந்த நிலையில் குறித்த சிறுமி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளார்.
இந்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் உண்மைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் உயர்மட்ட போலீஸ் குழுவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நுவரெலியா ராகலே புரூக் சைட் பகுதியில் உள்ள தேயிலை தொழிற்சாலையொன்றில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நேற்று அதிகாலையில் ஏற்பட்ட இந்த தீப்பரவல் காரணமாக தொழிற்சாலைக்கும் அதன் உடைமைகளுக்கும் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக பழமையான தேயிலை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறித்த தொழிற்சாலை முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. ராகலை போலீசார், தோட்ட மக்கள் மற்றும் நுவரெலியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர் இணைந்து தீயை அடைக்க முற்பட்ட போதிலும் தொழிற்சாலை முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. குறித்த தீ பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சேதம் தொடர்பான மதிப்பாய்வுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக, சம்பவத்தின் போது தொழிற்சாலையில் 6 தொழிலாளர்கள் இருந்ததாகவும் குறித்த தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் ராகலை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த தீ விபத்து தொடர்பான விசாரணைகளை ராகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். டயகமுவில் இருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து டிக்கோயா போர்டகிஸ் பகுதியில் பிரதான வீதியை விட்டு விலகி சுமார் 25 அடி பள்ளத்தில் விழுந்த விபத்துக்குள்ளான சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளது என்று ஹட்டன் போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த புதன்கிழமை மாலை 3 மணியளவில் டிக்கோயா போர்டகிஸ் வீதியில் தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் மொத்தம் 34 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் உடனடியாக நோயாளர் காவு வண்டி மூலம் கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். விபத்தின் போது பலத்த காயமடைந்த அக்கரப்பத்தனை வேவள்ளி தோட்டத்தைச் சேர்ந்த வைத்தியர் சிவபாலன் ஏற்கனவே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார். காயமடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட 66 வயதுடைய பி லூக்ஸ் என்பவர் அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளதுடன் காயமடைந்த ஏனையோர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த வருடத்திற்குள் அதிகளவானவர்கள் சிறைக்கூடம் செல்வார்கள் என்பது உறுதி என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மே தின கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எந்த ஒரு தராதரமும் பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவோம். 1000 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. வழக்கு விசாரணைகளுக்கு அமைய விரைவாக ஊழல்வாதிகளும் குற்றங்களில் ஈடுபட்டவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுகின்றனர், சிறைக்கு சென்ற வண்ணம் உள்ளனர். இதன் காரணமாகவே சில தரப்பினர் அஞ்சுகின்றனர். அனைத்து குற்றவாளிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான மக்கள் ஆணையை நீங்கள் வழங்கியுள்ளீர்கள். அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்காகவே நாம் செயற்படுகின்றோம். மக்களும் அரசாங்கமும் ஒன்றனொன்று இணைந்து பயணிக்கும் அரசாங்கமாக இது அமைந்துள்ளதால் மக்களது எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தமது சேவை அமையும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளும் முன்னாள் பிரதமர்களும் சிறைக்கு செல்வார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு அரசு தலைவரும் அவரது குடும்பத்தினரும் கைது செய்யப்படலாம் என்று மே தின கூட்டத்தின் போது ஜனாதிபதி உறுதிப்பட தெரிவித்துள்ளார். அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவோ அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்புடைய விடயத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவோ, மகிந்த ராஜபக்சவோ, மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவோ இல்லை அவர்களது மகன் நாமல் ராஜபக்சவோ கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஜனாதிபதி அனுர குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் வெள்ளிக்கிழமை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் சட்டவிரோத மதுபானத்துடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாயில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏகல பகுதியில் சட்டவிரோத மதுபானத்தை வைத்திருந்த குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 67.5 லிட்டர் சட்டவிரோத மதுபானம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஏகல பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது. அதன்படி படல்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹால்பே பகுதியில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது சட்டவிரோத மதுபானத்துடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 56.25 லிட்டர் சட்டவிரோத மதுபானம் கைப்பற்றப்பட்டது.
கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. இதேவேளை கடையமுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாகுட பகுதியில் போலீசார் நடத்திய சோதனையில் சட்டவிரோத மதுபானத்துடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 56.25 லிட்டர் சட்டவிரோத மதுபானம் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் யாகுட பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். செவனகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுப்பில குளத்தில் நீராட சென்ற பாடசாலை மாணவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சோகமான சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து செவனகல போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இரத்தினபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயதுடைய பாடசாலை மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவன் தனது நண்பர்கள் குழுவுடன் இணைந்து கட்டுப்பில குளத்தில் நீராடிக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த மாணவனின் சடலம் தற்போது எம்லிப்பட்டிய வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் செவனகல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மஸ்கெலியா மௌசாக்களை நீர்த்தேக்கம் பகுதியில் நேற்று மாலை 4 மணியளவில் வயது முதிர்ந்த பெண்ணொருவரின் சடலம் நீரில் மிதந்து வருவதை பொதுமக்கள் கவனித்து மஸ்கெலியா போலீஸ் நிலையம் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். நீர்த்தேக்கத்தில் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் 86 வயதுடைய காட்டு மஸ்கெலியா தோட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியம் லட்சுமி என உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக ஹட்டன் நீதிமன்றம் நீதவானின் விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் பின்னர் உடற்குற்ற பரிசோதனைக்காக டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு உடல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மஸ்கெலியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.